வணக்கம். வன்முறையை பேசக்கூடிய ஒரு படத்துல ஒரு மென்மையான அழகான ஒரு காதல் பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கெல்லாம் காதல் பாட்டு வர்றது அப்படிங்கிறது காதுக்குள்ள கடப்பாறையை விட்டு திருவுது மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அனிருத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்மளை பாடா படுத்திட்டாரு. மக்கள்லாம் பல பேர் இனிமே பாட்டே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் 2000க்கு பின்னாடி பாட்டு கேட்க வர்றதில்லை. அப்படி ஒரு நல்ல வேலையை அனிருத் பண்ணியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எளிமையான ஒரு அழகான ஒரு காதல் பாட்டை பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். என்ன பாட்டு, என்ன படம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். சியான் விக்ரம் மற்றும் பலர் நடிச்சு ஜிவி பிரகாஷுடைய இசையில அருண்குமாருடைய இயக்கத்துல வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் வீர தீர சூரன். இந்த படம் ரொம்ப நாளா வரும்னு எதிர்பார்த்தாங்க. வரக்கூடிய மார்ச் கடைசியில இந்த படம் வெளியாகுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா சியான் விக்ரம் அப்படின்னா எதிர்பார்ப்புக்கு நடுவுல நம்மளை பரவசமடைய செய்யக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிக மிக அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடிகர்கள்ல அவர் ஒருத்தர். அதுலயும் குறிப்பா இதுக்கு முன்னாடி தங்கலான் திரைப்படத்துல வரும்போது ஏறத்தாழ நம்ம 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போயிட்டோங்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பை அந்த அளவுக்கு மெருகா கொடுத்திருப்பாரு. இது என்ன கதைக்களம் இந்த வீரதீர சூரன் அப்படின்னா, மதுரையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். இது பெரும்பாலும் அதிகபட்சமா ஒரு மளிகை கடை வச்சிருக்கவன் எப்படி வன்முறையில இறங்குறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு படத்துல காதல் பூக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டை கொடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். இந்த பாட்டை எழுதினவர் விவேக். இந்த பாட்டை ஜிவி பிரகாஷ் கூட சாதிகா 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அதுல இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் 2 இசைக்கருவிகள் பிரதானமா பண்ணிருப்பாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழல் வரும்போதே நமக்கு அப்படிங்கல இந்த பாட்டை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஆவலை அந்த புல்லாங்குழல் தூண்டியது. மெட்டு ரொம்ப அழகா பண்ணிருப்பார். இது எந்த வகையில மெட்டு அப்படின்னா, மெட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எகிரி மேல அடிக்கிறது மாதிரி பண்ணிருப்பாரு. எப்படின்னா, ஆத்தி அடியாத்தி. இதுல விவேக்குக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பாட்டு அப்படிங்கிறப்ப முதல் சொல்லு இருக்கு இல்லையா, அந்த சொல்லு கவனம் பெற்றா அந்த பாட்டு பெரும்பாலும் ஜெயிச்சிடும். இதுல என்ன வரி போட்டிருக்காருன்னா, ஆத்தி அடி ஆத்தி அப்படின்னு போட்டிருக்காரு. பொதுவாவே ஆத்தி ஆத்தாடி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த பாட்டு வெற்றி அடைஞ்சிடும். அது காரணம் என்னன்னா, ஆத்தி ஆத்தாடி அப்படின்னா இது ஒரு வியப்புக்கான சொல். ஒரு பெண்ணை பார்த்து ஆத்தாடி எம்மாடி அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி வியப்புக்கான சொல்ல ஆத்தி அடி ஆத்தி அப்படின்னு போட்டிருப்பாரு. இதுக்குள்ள அந்த வரிகள் பாருங்களேன், மெட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அப்படியே சடக்குன்னு ஏறும். எப்படின்னா, தாரா தரராரா அப்படி போயிட்டு தாரரராரரா தரரரராரா தராரா தரரரராரா தரரரராரா தராரா தரரரராரா அப்படி போகும். அப்படி போகும்போது நமக்கு இன்னொரு அழகை கொடுத்து அந்த பாட்டை கவனிக்க வைக்கும். இது எந்த வடிவம் அப்படின்னா, ஏற்கனவே ராஜா சார் இந்த வடிவத்தில் போட்டிருக்காரு. இந்த பாட்டு இல்லை, அப்படி யோசிக்க கூடாது. எப்படி அப்படின்னா, தாரரா புது பாட்டு தான் தனக்கு சக்க போட்டு தான் எனஞ்சது ஒரு கூட்டு தான் அப்படி போடும்போது அந்த புது பாட்டு தான் அப்படிங்கிற எகிரி அடிக்கு மேல போயிட்டு, எப்படின்னா இந்த பந்து பாருங்க அடிச்சு மேல சிக்ஸர் போகும் பாருங்க, அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்தை ரசிக்க வைக்கிறது. அதே மாதிரியான ஒரு ரசனையை இந்த பாட்டுக்குள்ள கொடுத்திருப்பாரு ஜிவி பிரகாஷ். இன்னொன்னு, நான் இந்த பாட்டுக்குள்ள வரிகள்ல ரொம்ப ரசிச்ச இடம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிருப்பாரு விவேக் அப்படின்னா, ஆனவரும் பாதையில அப்பாவி எறும்புங்க சாக்குறது அப்படிம்பாரு. இதை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். எறும்பு அவ்வளவு சீக்கிரம், யானை வந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் ஓடிட முடியாது, ரொம்ப பாடுபடும். எத்தனை எறும்பு மிதிச்சு சாகும் அப்படின்னு தெரியாது. இது எதுக்கு ஒப்பிட்டு இருப்பாரு அப்படின்னா, காதல் வரும் பாதையில அம்மாடி நீ நானும் சாக்குறத அப்படின்னு இருப்பாரு. ஆனவரும் பாதையில அப்பாவி எறும்புக சாக்குறத. இது என்ன அப்படின்னா, காதல் வந்துட்டு எத்தனை பேரை புரட்டி போடும், எத்தனை பேரை கொலை செய்யும், எத்தனை பேரை வந்து வாழ வைக்கும் அப்படின்னு தெரியாது. பெரும்பாலும் காதல் 1-2 பேரை வாழ வச்சுட்டு பல பேரை வந்து கிறுக்கனா, பல பேரை வந்து அப்படி மாத்திட்டு தான் போகும்.
இந்த வரிய ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நான் ஒரு முறை கேட்டேன், 2 முறை கேட்டேன், பல முறை கேட்க வச்சுச்சு இந்த பாட்டு. ஜிவி பிரகாஷ் குரலுமே இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பலம். ஷாதிகா 2 வரிக மட்டும் பாடியிருப்பாங்க. மற்றபடி இந்த பாட்ட நமக்கான ஏக்கத்த குடுத்திருக்கிறது என்ன அப்டின்னா, இன்னொரு சரணத்த ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்கலாம் அப்டிங்கிறதான். அடுத்தடுத்த படங்கள்ல ஜிவி பிரகாஷ் 2 சரணங்கள் போட்டு பாட்டு பண்ணுவார் அப்டின்னு நம்ம நம்புறோம். நன்றி, வணக்கம்.